லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே என்றென்றுமுள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். இதை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டம் தொடக்கம் முதல் இறுதி வரை முதுக்காரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பாடல், ஜெபம், செய்தி ஆண்டவரே, துதி எல்லாவற்றிலும் ஆண்டவர் கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, செய்தி கொடுக்க போற தாசனே உடைய சிலுவைக்கு பின்பாக மறைத்துக்கொள்ள விசேஷத்தை அபிஷேகத்தினால அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே சோத்திரா. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு தஞ்சமானவரே சோத்திரா. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே சோத்திரா. எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறவரே சோத்திரா. என் இருதயத்தின் கண்மலையே சோத்திரா. தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவரே சோத்திரா. எங்கள் அடைக்கலமும் கோட்டையுமானவரே சோத்திரா. தமது சிறகுகளால் எங்களை மூடுகிறவரே சோத்திரா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனே சோத்திரா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனே சோத்திரா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமே சோத்திரா. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவரே ஹல்லேலூயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், நீதாங்கள் அடைக்கலம், எங்கள் ரட்சிப்பின் கண்மலை, எங்க ரட்சணிய கொம்பே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அவர் பாதத்தனையில் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அல்லவா? அது போல நாமும் நம்முடைய நேசரின் பாதத்தில் அமர்ந்திருப்போம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை
இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பெரிய ஸ்லாக்கியம் நமக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் பாதத்தண்டையிலே 1 மணி நேரம் உட்கார்ந்து அவரை தியானிக்க, அவரை பாட, அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்க, அவர் நோக்கி ஜெபிக்க, பெற்றுக்கொள்ள கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷோ இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம இந்த நாட்கள்ல சங்கீதம் 23 பார்க்கிறோம். நேத்து அமர்ந்த தண்ணீர் அனுபவம் எனக்கு தேவை. அமர்ந்த தண்ணீர் அனுபவம். இந்த அமர்ந்த தண்ணீர் அனுபவம் எதற்காக தேவைப்படுது? ரொட்டீன். நம்ம அங்கங்க போயிட்டு வர்றோம். உலகத்துல பல பேரோட பல விதமான விஷயங்களை செயல்படுத்துறோம், சிந்திக்கிறோம். அப்படின் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆத்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள் யூஸ் பண்ணா 6 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ், 1 இயர்க்கு ஒரு சர்வீஸ் வாங்கல. அந்த மாதிரி இட் நீட்ஸ் மெயின்டெனன்ஸ், இட் நீட்ஸ் சர்வீஸ். எனக்கு அந்த ஒரு அமர்ந்த அனுபவம், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்த அனுபவம், க்ளோஸ் ஃபெல்லோஷிப், குவாய்ட் ஃபெல்லோஷிப், சத்தம் இல்லாம, பரபரப்பு, பயம், கவலை, திகில், நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் இல்லாம ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருந்து என்னை புதுப்பிக்கணும். நான் அந்த ரெஸ்ட் டைம், இளைப்பாறுதலை, நான் அமர்ந்த தண்ணீர் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். 2வது, நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில பலவீனங்கள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இப்படியே நிறைய வருது. நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது நடக்க மாட்டேன்னுது. உனக்கா எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், ஆனால் சம்திங் ஹேப்பன்ஸ், டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு அந்த அமர்ந்த அனுபவம், அமர்ந்த தண்ணீர் அனுபவம் அதிகமாக தேவை. 3வதாக பார்த்தோம், அது சொல்லி தான் நேற்று முடித்தோம். 3வதாக பார்த்தோம், தாவீதுக்கு ஆண்டவரோட பக்கத்தில் இருந்து அவரை ஆராதித்து துதித்து அவர் பிரசன்ஸ்ல அப்படியே தன்னை பில்டு பண்ணணும், தன்னை உற்சாகப்படுத்தணும், தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுதான் அவனுடைய அனுபவம், இதுதான் அவனுடைய விருப்பம். ஆனா இந்த சங்கீதம் 63 அவன் பாடும்போது வனாந்திரத்துல குகைகள் மத்தியில் ஒளிஞ்சு கொண்டு வாழ வேண்டிய சூழலை அப்ப சொல்றான், ஆண்டவரே என் ஆத்மாவுமே வாஞ்சிக்குது ஐயா, என் மாம்சமுமே வாஞ்சிக்குது ஐயா. மாம்சம் எத்தனா மை ஹோல் பீயிங் அப்படியே கதறுது ஐயா. வறண்ட நிலம் ஒரு சொட்டு தண்ணிக்காக எப்படி ஏங்கும்? தண்ணி இல்லாத ஒரு தேசத்துல எப்படி அந்த தண்ணிக்காக ஜனங்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. அத போல ஆத்மாவை எதிர்பார்க்குது ஐயா. என்னால் ஆலயத்துக்கு வர முடியலையே, இன்னும் எனக்கு உங்களோட ஃபெலோஷிப், க்ளோஸ் ஃபெலோஷிப். நாமெல்லாம் புது ஏற்பாடு காலத்தில் இருக்கோம், இம்மானுவேலுடைய காலத்தில் இருக்கோம். அன்னைக்கு எருசலேம் பட்டணத்தில் போய் எருசலேம் ஆலயத்தில் அவங்க போய் தரிசிச்சாதான் அவங்களுக்கு அந்த திருப்தி, அந்த சந்தோஷம், அந்த பலன், அந்த நிறைவு. இந்த சூழல தாவீது அப்படியே கதறான். ஆண்டவர் அவனுக்கு அவனோட பிரசன்ஸை கொடுக்கிறார். அதே சங்கீதம் 63:2 நான் இதை விரும்புறேன் ஆண்டவர், பிரசன்ன விரும்புறேன் ஆண்டவரேன் விருப்பத்தை சொல்றான். அப்படியே அது செகண்ட் வேர்ஸ்ல 2வது பத்தி பாருங்க, நான் ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டே. எப்படி ஆண்டவர், அப்பா தாவீது எனக்கு தெரியும்பா,
உன்னுடைய நிலைமை தெரியும். நீ என்கிட்ட வர முடியல, நான் உன்கிட்ட வர்றேன், உன் வனாந்தரத்துக்கு வர்றேன், உன் குகைக்கு வர்றேன். ஹல்லேலூயா. I cannot go there, but my God will come to where I am, where you are. இன்னைக்கு அது லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நீ சொல்லலாம், என்னால் அது செய்ய முடியல, என்னால் இது செய்ய முடியல, என் குடும்பத்தினரோட நான் பழக முடியல, பேச முடியல. நான் மாசத்துக்கு உதவ வருவாங்க, நான் மாசத்துக்கு உதவ போவேன், ரொம்ப நிறைய காரியங்கள் சொல்லலாம். நீங்க என்னால் முடியல. God says, I'll fill the gap, I'll give my presence. நான் அந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறேன். இந்த வறட்சியான காலத்துல, பலவீனமான காலத்துல, போராட்டமான காலத்துல, நெருக்கமான சூழ்நிலையில, இந்த லாக்டவுன் போன்ற பிரிக்கப்பட்ட நிலையில, இந்த லாக்டவுன் போல டிஸ்டன்ஸை உண்டாக்கப்பட்ட நிலைமையில உலகம் சொல்லும், சுய சிந்தனை சொல்லும், சாத்தா சொல்லுவான், ஏன் ஆராதிக்கிற, ஏன் ஜெபம் பண்ற, நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. தாவீது இந்த பகுதியில 2 சீக்ரெட்டை சொல்றார். எப்ப என்னால க்ளோஸ் ஃபெலோஷிப், ஆண்டவரோடையோ குடும்பத்தினரோடையோ அந்த ஐக்கியம் இல்லாத சூழல்ல நான் என்ன பண்ணணும்? சங்கீதம் 63:1 துவங்கும் போதே, தேவனே நீர் என் தேவன், டிக்ளரேஷன். சங்கீதம் 23 கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான் டிக்ளேர் பண்ண மாதிரி, இந்த 63 டிக்ளேர் பண்றது, தேவனே நீரே தேவன். இந்த சத்தத்துக்கு நான் காதை கொடுக்க மாட்டேன், இந்த எண்ணத்துக்கு என் சிந்தனை விட்டு கொடுக்க மாட்டேன், மனசை விட்டு கொடுக்க மாட்டேன், உலகப்புறமான வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். ஐ டிக்ளேர், ஐ ப்ரோக்ளேம், யூ ஆர் மை காட். பிரைஸ் காட். முதல் சீக்ரெட், எப்ப உங்களுக்கு மனசுல ஒரு அழுத்தம், போராட்டம், ஒரு பலவீனம், சுகவீனம், ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு கசப்பு உணர்வு, ஒரு ஏமாற்ற உணர்வு வரும்போது, நீங்க முந்தியை காட்டிலும், சாதாரண நாட்களை காட்டிலும் அதிகமாக ரெட்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் spend more time with God. You will enjoy His presence. This is secret number 1. Secret number 2, அதே சங்கீதம் 63 தாவீது சொல்ற வார்த்தை, நான் அதிகாலமே உம்மை தேடுவேன். Hallelujah. Before empty feelings come into my mind, before I start feeling empty, before I start feeling weak, before I start feeling a vacuum, before I start feeling a bitterness, before I start feeling a distance, அதிகாலமே. Hallelujah. Begin well, end well. உலகம் தான் சொல்லுது இல்லையா, begin well, end well. அது காலையில, அது இட் டஸ் நாட் மீன் மார்னிங் 6 AM 5 AM அந்த மாதிரி மீன்ல, வாழ்க்கையை ஒரு நாளில் துவங்கும் போதே ஸ்டார்ட் வித் ஃபெலோஷிப், ஸ்டார்ட் வித் கம்யூன் வித் காட். என்னுடைய மனைவி பல இடங்களில் போய் சர்ச்சில், பல ஊரில் சர்ச்சில் கீபோர்ட் வீணை ப்ளே பண்ணுவாங்க. வீணை ப்ளே பண்ணும்போது அந்த கொயரில் ஒருத்தர் கீபோர்டு வச்சுருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க சர்ச் சர்வீஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் இவங்க வீணை ப்ளே பண்ணி அந்த கீபோர்டுக்கு டியூன் பண்ணுவாங்க. 10-20 செகண்ட் தான் இருக்கும். 2 பேரும் கரெக்டாக அந்த சிங்க்ரனைஸ் ஆயிடுவாங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் போல. அதுக்கு அப்புறமேட்டு எத்தனை மணி நேரம் பாட் பண்ணாலும் 2 பேர் கரெக்டாக ஒரே நோட்டில் பிச்சில் போவாங்க. அதுதான் இங்க தாவீது சொல்றான். காலையில
என் ஆத்மாவை உம்மோட டியூன் பண்ணுற ஆண்டவரே, உம்முடைய ஆத்மாவோட டியூன் பண்ணுற ஆண்டவரே, நாள் முழுவதும் ஹார்மனி. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, காலையில் நான் தேடுறேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, that's a time to run, there's a time to walk, there's a time to jump, there's a time to be at the feet of God. ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் இருக்குது, நடக்க வேண்டிய காலம், ஓட வேண்டிய காலம். உங்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் ஓடிங்கன்ட்டு. ஒரு நேரம் குதிச்சீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் அவருடைய பிரசன்ஸ்ல குவயட்டா ஆண்டவரே, சத்தம் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அமைதியா உங்க பாதப்படியில் இருக்கேன் ஐயா. அமர்ந்த தண்ணீர் அனுபவம். ஹalleluya. சங்கீதம் 23:3 சொல்லுது, அவர் என் ஆத்மாவை தேற்றி. இது நம்ம தான் verse 1 2 3 4 பிரிச்சிருக்கோம். அப்படியே ஒரு ஃப்ளோல வருதுச்சுக்கோங்க. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளே என்னை அமரச் செய்து என் ஆத்மாவை தேற்றுகிறார். இன்றைய செய்தி தலைப்பு, ஆத்மாவை தேற்றுகிறவர். என்னுடைய ஆண்டவர் என் ஆத்மாவை தேற்றுகிறவர். இந்த தேற்றுகிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, he refreshes my soul. பாருங்க, சோலுக்கு பைபிள்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறீங்களா? your soul is the most precious thing in you. உங்க ஆத்மா விலையேற பெற்றது. ஹalleluya. அதனால தான் மீண்டும் மீண்டும் பைபிளில் பல இடங்கள்ல இந்த ஆத்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யாராச்சும் இந்த ஆஸ்பெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? ஆனால் பாருங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. அந்த மேனுவல் பைபிள். இந்த மேனுவல் சொல்லுது, சுரேஷ் ஜான்சன், உன் ஆத்மா ரொம்ப முக்கியம். சுரேஷ் ஜான்சன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட மீண்டும் வலியுறுத்துறார். உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம உலகம் போற போக்கில் பலவிதமான உலகப்புறமான காரியங்களை அப்படியே செயல்பட்டு வரும்போது கொஞ்சம் மறந்துடுறோமோ, அல்லாட்டி லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் கோடிட்டு காமிக்கிறார், உன் ஆத்மா விலையேற பெற்றது. Take care of your soul. கர்த்தர் உன் ஆத்மாவை தேற்றுகிறவர். ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுக்கிற பசும்புல்லும் இந்த அமர்ந்த தண்ணீர் அனுபவம் என் ஆத்மாவை பலப்படுத்துது. உங்க ஆத்மாவை பலப்படுத்துது. ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம், ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல், அந்த மொமெண்ட் ஆஃப் குவைட்னஸ் உங்க ஆத்மாவை தேற்றுகிறது. இங்கிலீஷ்ல he restores, he refreshes, he renews. என் ஆத்மாவை புதுசா ஒரு தெம்ப கொடுக்கிறார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார், ஒரு பொலிவை கொடுக்கிறார், ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். உங்க ஆத்மா அப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. இந்த ஆத்மா நல்ல ரெஃப்ரெஷ் ஆக தேற்றப்பட ஆண்டவர் எனக்கு பசும்புல்லும் அமர்ந்த தண்ணீர், கிறிஸ்டல் கிளியர் ரன்னிங் லிவிங் வாட்டர். இந்த பசும்புல்ல ஒரு வேளை நம்ம சொல்லலாம் கர்த்தருடைய வார்த்தை, ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் வார்த்தை. இந்த flowing water, Holy Spirit, spiritually speaking. இந்த ஆடு எப்படி இந்த பசும்புல்லையும் இந்த தண்ணீரையும் பருகணும், நான் எப்படி வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலும் எப்படி செயல்படுத்தணும்? முதல் காரியம் ஸ்லோலி.
அவன் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆடு பதற வேண்டாம். தேவனுடைய மந்தையில் இருக்க ஆடு பதற வேண்டாம். எனக்கு 10 போயிருமோ, பக்கத்தில் உள்ள பெரிய ஆடு ஜாஸ்தியா சாப்பிட்டுருமோ, எனக்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் வந்து புல்லல மொட்டை அடிச்சிருமோ. விசுவாசிக்கிறவன் பதறான். மை காட் இஸ் சஃபிஷியன்ட். மை காட் கிவ்ஸ் மீ abundance. abundance abundance. உங்க காதுல பெல் அடிக்க வார்த்தை abundance. ஏராளம் தாராளம். எனக்கு பற்றாக்குறை இல்லை. ஹalleluya. மெதுவா சாப்பிட்டு மெதுவா தண்ணியை குடிக்கணும் ஆடு. ஸ்லோலி. ஹalleluya. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இன்டைஜஷன். நிறைய வேகமா சாப்பிட்டு இன்டைஜஷன். ஸ்லோ. டாக்டர்ஸ் சொல்றாங்க, நிறைய யூடியூப்ல இருக்கு பார்த்துருப்பீங்கல்ல, டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ஸ்லோவா சாப்பிடணுமா, நல்லா மெண்டு ருசிச்சு சாப்பிடுமா. நம்ம வார்த்தையும் இந்த மாதிரி இன்டைஜஷன் ஆகக்கூடாது. நிறைய பைபிள் வாசிக்கிறீங்க, 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, வாசித்து முடிச்சுட்டு சாயங்காலம் இன்னைக்கு என்ன பைபிள் வாசித்தேன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. வாசித்து முடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு வாசித்த மேட்டருடைய ஒரு சத்தியத்தை சொல்லுங்க, தெரியாது. வாஸ்து முடிச்ச பிறகு உடனே லைஃபுக்கு இது என்ன அப்ளை ஆகும் தெரியாது. என்ன பண்ணோம்? 1 மணி நேரம் வாசித்தோம். எதுக்காக வாசித்தோம்? எனக்குள்ள ஒரு உணர்வு. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை வாசி, உனக்கு அதனால உன் ஆத்மா தேற்றப்படும், உன் வாழ்க்கையில சிரம் உண்டாகும், பலன் உண்டாகும். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்? தடா புட்டான்னு வாசிக்கிறேன், கட்டன்னு வாசிக்கிறேன். ஏன்னா நீ உலகம் சொல்லுது குவான்டிட்டி மோர். நீங்க உலகத்தை காது கொடுத்து கேட்பாருங்க, ஒரு சத்தம் வரும், மோர் மணி, மோர் ஜுவல்ஸ், மோர் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன் த ஹவுஸ், மோர் ஹார்ஸ் பவர் இன் யுவர் வெஹிக்கிள், மோர் மணி இன் யுவர் பாக்கெட், மோர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மோர் இல்லப்பா, குவான்டிட்டி இல்லப்பா, குவாலிட்டி. மெதுவாக டைஜஸ்ட் பண்ணி அது என் ஆத்மாக்குள்ள போய் என் ஆத்மா ரெஃப்ரெஷ் ஆகணும், என் ஆத்மா தேற்றப்படணும், அந்த சத்து என் ஆத்மாவுக்கு போகணும், அந்த பலன் என் வாழ்க்கைக்கு போகணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த லாக்டவுன் காலத்துல நான் வேறு விதமா பைபிள் வாசிப்பேன். ஒரு சென்டென்ஸ் வாசித்துட்டு நான் அடுத்த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசுறார். இந்த கோர்ஸ் ஆஃப் டேஸ்ல இந்த பாயிண்ட் பல முறை கூட சொல்லுவேன். ஏன்னா we have to change our thinking, our way of reading the Bible. நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு பெரிய சர்ச் போவேன். அந்த பாஸ்டர் சில ஃபேக்ட்ஸ் பல முறை சொல்லிட்டே வருவார். அவர் அது சொல்லிக்கிறார், ஒரு தடவை சொன்ன மனுஷனுக்குள்ள உள்ளுக்கு ஏறிடாதுங்க, அதனால திருப்பி சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் ரீடிங் யுவர் பைபிள். உங்க பசும்புல சாப்பிடுறத வேற மாதிரி சாப்பிட்டு பாருங்க, புதிய விதத்துல. ஆண்டவரே நீ பேசுங்கப்பா ஒவ்வொரு வசனத்தோட. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் பேங்க்ல வேலை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நான் சீஃப் ஜெனரல் மேனேஜருக்கு நான் செக்ரட்டரியா இருந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதாவது என்னுடைய லெவலை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பொறுப்பு, என்னுடைய லெவலை காட்டிலும் பல மடங்கு பெரிய அதிகாரிகளோட பவர் சென்டர்ஸோட நான் டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி ஒரு கவனம் எனக்கு வேணும் வேலையில், அப்படி என்னுடைய அட்டென்ஷன் அந்த வேலையில் இருக்கும். என்னுடைய வேலை அப்படி இருக்குனால லஞ்ச் வந்து என் டேபிளுக்கே வந்துடும், நான் வேலை பார்க்குற டேபிளுக்கே வந்துடும். நான் அந்த இருக்க இடத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வர சாப்பாடுக்கு ஈக்குவலா டெய்லி வரும். எனக்கு நான் இந்த டென்ஷன்ல சாப்பிடுவேன், இந்த வேலையில ஃபோக்கஸ்ல சாப்பிடுவேன். இன்னை சாப்பிட்டு முடிச்ச பிறகு யாராச்சும் நீ என்ன சாப்பிட்டீங்க கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் ஐ டி நாட் என்ஜாய் த ஃபுட் அட் ஆல். என் மனசுக்குள்ள அத்தனை விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறது பல விஷயங்கள் இருக்கு.
ஒரு சென்ஸ் ஆஃப் ஓவர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம அருமையான பசும்புல் இருக்கு, அருமையான அமர்ந்து இருக்கிற அனுபவம். இதை என்ஜாய் பண்ணாம ஒருவேளை உலகத்தினுடைய பரபரப்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மா தேற்றுறதுக்காக நான் ஜீவ வார்த்தையை வச்சிருக்கிறேன். உன் ஆத்மாவை தேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறேன். நீ என்ஜாய் பண்ணுடைய லைஃப் இதை கரெக்டா யூஸ் பண்ணினா, நல்ல கிரகிச்சு யூஸ் பண்ணினா, உன்னுடைய ஆத்மா தேற்றப்படும். வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில கைடன்ஸ் இல்லை, நான் என்ன இந்த சிச்சுவேஷன் செய்யணும் தெரியல, இப்படி சொன்னீங்கன்னா மேபி இந்த உங்க அப்ரோச்ச, வார்த்தையை வாசிக்கிற அப்ரோச்ச, பரிசுத்த ஆவியானோட இடைப்படுற அந்த அப்ரோச்ச ஜஸ்ட் நீ ஒரு முறை இன்று முதல் நீ மாத்தி பாருங்க. நீ யூ வில் நெவர் சே நான் என்ன செய்ய தெரியாம இருக்கிறேன், ஐ லேக் கைடன்ஸ் சொல்லவே மாட்டீங்க. என் ஆத்மா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லவே மாட்டீங்க. உங்க ஆத்மால ஒரு நிறைவு, ஒரு பலன், ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் முடிக்க போறேன். பிரைஸ் காட். ரெண்டாவது, நான் ஸ்டெடியா அதை சாப்பிடணும். எனக்கு கொடுத்து விட்ட ஆகாரத்தை நான் ஸ்டெடியா பண்ணணும். பிரைஸ் காட். மூணாவது, என் வாழ்க்கையில அது எனக்கு திருப்தி கொடுக்கணும் நிச்சயம் வேணும். நாம நாளைக்கு இதே பகுதியை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, சோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்களோட நீ பேசியதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. என்னுடைய ஆத்மாவுக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்பா. என் ஆத்மாவை நீங்க தேற்றுறீங்க அப்பா, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே அந்த ஆதாரங்களை, ரிசோர்சஸை நாங்க எப்படி உபயோகிக்கணும் என்னோட பேசுக்க நன்றி அப்பா. கிருபை பாராட்டுங்க, செயல்படுத்த கிருபை பாராட்டுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது சங்கீத வேளை. நாம் 96ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்து வருகிறோம். ஆத்துமாவை தேற்றுகிற வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் தம் சிறகுகளாலே மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் அவருடைய ஆகும். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும், வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்கள் மாத்திரம் அதை நீ பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of In the Jesus. name of Jesus. கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் மாநிலத்தில் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்திய தேசத்தை அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக மிஸ்ஸஸ் ஜேசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். நீரென் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரென் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகிமையின் தேவனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீரே எங்கள் தேவாதி தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த தாவீது குகையில இருக்கும்போது உங்களுடைய வல்லமை மகிமையை உணர்ந்தது போல ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க சர்ச்சுக்கு போகாட்டி எங்க வீட்டுல இருக்கும்போதே உங்களுடைய பிரசன்னத்தை உணரவும் ஆண்டவரே தோப்பிலே உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதிகாலமே தேட வேண்டும் என்று நீர் கொடுத்த இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்துல விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் நீ வர்த்திக்க செய்யுங்கப்பா. இந்த கொரோனா காலத்துல ஆண்டவரே தோப்பிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட பலமான ஒரு ஆகாரத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி நீர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே தோப்பனே தேவனாக நீர் இருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட செய்தியை போல தோப்பனே எங்களுடைய ஆத்மாவை நீர் தேற்றுகிறதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தினால நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா காலத்துல தோப்பனே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவைகளை ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டுமே. எத்தனையோ மக்கள் முக்கியமா மிஷினரிகள் கூட ஆண்டவரே சாகிறார்களேப்பா. வந்தத்தோடு இந்த நேரத்துல துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த நோய் வரும்போது அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவரே நீர் சந்தித்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சாகிறவனுடைய சாவை நீர் விரும்புகிறது இல்லை அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளையோ மற்ற காரியங்களோ அல்லது அவங்க தங்குவதற்கு இடமோ அவங்களுக்கு ஏற்ற வேளையில கிடைக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு இந்த நேரத்துல கொண்டாடுகிறோம் அப்பா. நீர் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆண்டவரே தோப்பனே மருந்துகளோ அல்லது வேக்சினோ ஆண்டவரே ஒரு எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய பொருட்களையோ அவங்க சரியாக உண்டு இந்த நேரத்துல தங்களை காத்துக்கொள்ள எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்திடணும். உம்மிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்காக கூட ஆண்டவரே ஜெபிக்கிறோம். யாரை எங்க சேர்க்க வேண்டும், எந்த கேம்ப்ல அவங்கள வைக்கணும்னு ஆண்டவரே அவங்க தீவிரமாக செயல்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யணும். சரியான முறையில முடிவெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய அபிஷியல்ஸ்க்கு தர வேண்டுமாறு இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அதே போல இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காகவும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடி ஆண்டவரே அவங்களுக்கு தாக்குதல் மறுபடி அவங்களுக்குள்ளாக டாக்டர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் கொரோனா வந்து தாக்கப்பட்டு அவங்க எவ்வளவு வேதனையோட தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. ஓடி உழைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்போ ஞானமாய் செயல்பட எங்களுடைய மக்களுக்கும் நீர் கிருபை செய்திடலாம். அவர்களோடு அந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸோடு ஒத்து போகத்தக்கதாக மாறுபட்ட இருதயம் அல்லப்பா, ஒத்து எப்படியாவது நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கும். இந்த வேலை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்களாக ஆண்டவரே உண்மையில் பலன் கொண்டு எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து பெற்று நாங்கள் தேடினவர்களாக மற்றவர்களையும் தேற்றவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்தரணும், வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவாக. அடுத்தபடியாக ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குருவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கேட்டவுடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேய்ப்பனான தாவீது, தன்னுடைய ஆடுகள் நல்ல மேய்த்த தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் உண்மையே மேய்ப்பராகவும் வைத்து எழுதின அருமையான 23வது சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம். அதிலே நாங்கள் இப்படி தியானித்த 3வது வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாவை தேற்றுகிறவர், அவரின் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி
ஆண்டவரே அவர் வாஞ்சையெல்லாம் மூளை தேற்றிற ஆண்டவராக கண்டார். ஹல்லேலூயா. மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல என் ஆத்துமாமே வாஞ்சிக்கிறது என்று ஆண்டவரே பியாய் நடக்கின்ற தாவீது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் அப்போ என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து காத்திடுதே. வானிலும் எந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நீந்தே. வானிலும் எந்த பூவிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நிறைந்தே. இந்த இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமக பாடிட தருணமிடியே. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவீர். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவீர். ஆமாண்டவரே, அந்த பசும்புல் மேய்ச்சலை போல ஒரு நாளும் நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் அப்படியே அது உணவாக வாசித்து, அதை நேரம் எடுத்து அகழ்த்து, அப்பா அதை ருசித்து, அதை நாங்கள் உட்கொண்டு, அது அமர்ந்த தண்ணீரிலே நாங்கள் அமர்ந்த தண்ணீரை அமர்ந்து பருகும் பொழுது, தகப்பனே நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறீரப்பா. உண்மை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமாண்டவரே, நீர் ஆத்துமாவை தேற்றுகிறவர், எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவர். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது. உம்முடைய வசனம் எங்களை ஆறுதல் படுத்துகிறது. உம்முடைய செய்தி எங்களை ஆறுதல் தந்து பலம் தருகிறது. அதனால் நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறார், யார் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், எது எங்களை அசைக்க முடியும் என்று ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை தைரியத்தை ஆண்டவரே அது மென்மேலும் எங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இப்படி நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே வேத வசனத்தை ருசிக்க ஒரு நாள் காலையிலையும் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. அப்படி இந்த நல்ல நேரத்திலும் கூட தாப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அரசு அமைச்சர்கள் முதல்வர் எல்லாம் சேர்ந்து, அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இப்பொழுது இக்கட்டான நேரத்திலே நல்ல ஒரு தீர்மானங்கள் ஆண்டவரே ஒரு முடிவை எடுத்து ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே இந்த இக்கட்டான நேரத்திலே எதை எப்படி செய்யலாம், எப்படி பாதுகாப்பை கொடுக்கலாம், எப்படி மருந்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு சீர்படுத்தலாம் என்று நல்ல யோசித்து முடிப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுத்தரலும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வெகு சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுபட ஆண்டவரே ஒரு சகஜ நிலைக்கு வர எங்களுக்கு உதவி செய்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக அரசு அதிகாரிகளோடு கூட இருந்தாலும் நல்ல திட்டங்கள் செயல்படுத்த அவர்களுக்கு வேண்டிய ஞானம் கிருபைகளை தந்து ஆசீர்வதி. வெகு சீக்கிரத்திலே நாங்கள் நிலைமை மாறணும். ஆண்டவரே இப்பொழுதும் அருமையான குடுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நடத்துகிற அருமையான சகோதரர் சுரேஷ் டான்சன் அவர்களுக்காகவும் அருமையான சகோதரி ரேணுகா சுரேஷ் அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவர்களை நீங்க இன்னும் பலப்படுத்துங்க. கொடுத்த எல்லா தாழ்ந்துக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே இப்படியாக இந்த நேரம் எங்களுக்கு எவ்வளவு ஒரு இனிமையான நேரமா இருக்கிறது. இந்த கொரோனா காலத்துல ஒரு பயம் சூழ்ந்த இந்த நேரத்துல இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு எங்களுக்கு ஆறுதல், எவ்வளவு பலனடைகிறோம். இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் நடத்தும்படி பிள்ளைகளை ஆசீர்வதி கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமும் மைமையும் உமக்கே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே உம்மை நான் நாடி வந்தேன். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மூன்றாவதாக திருமதி நளினி எபனேசர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். Prayer. Thank you, Lord, for this prayer meeting. In these terrible times, the need of the hour is prayer. You
are ready to hear our prayers, Lord, and requests. Lord, we only have to ask to receive, Lord. You are there to listen to us. Lord, you are our Savior and our Shepherd. You will guide us, Jesus. We pray for our country, Lord, especially Tamil Nadu, Maharashtra, UP, and wherever the virus is spreading. The government has given guidelines to wear masks, Lord, not to go out, not to gather in crowds, Lord. May the people have the wisdom to follow these rules and prevent from this virus. May the people stay in their homes. We see on TV people roaming in the streets and shopping centers. They're not wearing masks. They go, and realize and have fear for their lives and others' well-being, dear Lord. We pray for the people. We pray for these frontline workers who are working 24 hours to contain this virus. The doctors and nurses who are holding their lives in their hands and giving succor to people, dear Lord Jesus. They are working without rest, sometimes 24, 36 and 48 hours they are working, dear Lord Jesus. Please, dear Lord, give them the strength, dear Lord. Give them the strength, dear Lord, and give them good health, dear Lord. Don't let them be attacked by the virus, dear Lord. Protect them from this terrible virus, dear Lord Jesus. Please, Lord Jesus, I beg of you, Lord. Please take care of them, all the frontline workers, the ward boys, the orderlies, whoever is working in the hospitals, dear Lord. Also the administrative staff who is working in the hospitals, dear Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. We pray for the conductors of this meeting, Suresh and Renu, dear Lord. Bless them. Give them good health, dear Lord Jesus. Bless them, dear Lord Jesus. Give them good health so that they are able to conduct this meeting. It is for our benefit, dear Lord Jesus. Be with them, dear Lord. Protect them, dear Lord Jesus. We ask, dear Lord Jesus. Lord Jesus, we pray in the name of Jesus Christ. Amen. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, எங்கள் ஜீவியத்துக்கு ஜெபம் தான்ப்பா சட்டம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பவுமே நாங்கள் நோக்கி பார்க்க எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா. இந்த அருமையான ஜப குடியை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆண்டவரே, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலேயே ஆகும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். சிறிய பர்வதமே நீய மாத்திரம் தேவ பிள்ளைகள் முன் நிர்மூலமாவாய். தலை கல்லை கொண்டு வந்திடுவேன். கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். ஆமாண்டவரே, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல அப்பா, உம்முடைய ஆவியினாலதான் ஆண்டே எல்லாம் ஆகும் அப்பா. ப்ரொடெக்ஷன் ஆகும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே உம்முடைய மூச்சு காய்ச்சினால் ஆண்டவரே இந்தியா விட்டு உலகத்தை விட்டு ஓடி போகும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினால ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி.
ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவையான ப்ரொடெக்ஷனை தாங்கப்பா. இந்த கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. எங்களுடைய பலவீனங்கள் எவ்வளவோ இருக்கலாம் சுவாமி, எங்கள் குறைகள் எவ்வளவோ இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மன்னித்து எங்கள் ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு வளையம் ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றியும் இருப்பதாக, பிள்ளைகளை சுற்றியும் பிள்ளையை சுற்றியும் உங்களுடைய பாதுகாப்பு அக்கினி மதில் இருப்பதாக ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை எல்லாரும் மேலே தெளிக்கிறோம் சுவாமி. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். எந்த வைரஸ் என்ற பொல்லாங்கன், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ சொல்றாங்க பிளாக் ஃபங்கஸ், எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாட்டில் முறியடிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெபக்குள்ள ஒருவரையும் அது அணுகுவதில்லை. தமிழ்நாட்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே, இந்தியாவில் உள்ள மித்த ஸ்டேட்ஸுக்காக வருகிறோம். கேரளா, கர்நாடகா மிக அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆந்திரா, தெலுங்கானா சுற்றி இருக்கிற ஆண்டவரே ஸ்டேட்ஸ் எல்லாம் நோக்கி பாருங்கப்பா. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், கொரோனா என்ற சத்துரு எல்லாத்தையும் ஆண்டவரே, ஷார்டேஜஸ் என்ற சத்துரு எல்லாத்தையும் சுட்டு எரிங்க ஆண்டவரே. தேவையான அளவு ஆண்டவர் ஆக்சிஜனை தாங்க, மருந்துகளை தாங்க, வேக்சினை தாங்க, எல்லாம் ஏராளம் தாராளமாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. இது ஒரு ப்ராஸ்பரிட்டி, இது ஒரு செழிப்பு ஆண்டவரே. தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்குவதாக, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையை நிறைவாக்குகிற தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற இந்த கூடுகையில் இருக்கிற ஒருவருக்கும் சுவாமி கொரோனாங்கிற வார்த்தை அவர்கள் அகராதியில் இருப்பதில்லை ஆண்டவரே. விரட்டுகிறோம், நோயை ஒழித்து கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கிருமிகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சபிக்கிறோம் சுவாமி. சபித்து நீ சபித்த அத்திமரம் பட்டு போனது, அது போலவே ஆண்டவரே தெருவில் அங்கெங்க காத்துல இருக்கிற கொரோனா கிருமிகள் பட்டு போவதாக ஆண்டவரே நிர்மூலம் அத்தமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வீடுகள்ல, எங்கள் காம்பவுண்ட்ல, எங்கள் கேட்டுல, எங்கள் தெருவுல அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிரப்பி இருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எலிசா வேலைக்காரருடைய கண்களை திறக்குமாறு ஜெபித்தான். அவன் பார்த்தான் மலையெங்கும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருந்ததே பார்த்தான். சீரிய படைகள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அது பெரிய படையா இருக்கலாம், கொரோனா பெரிய வைரஸா இருக்கலாம், அதை விட பெரிய ஒரு நீரப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தினால் நாங்கள் ஜெயித்து சுதந்திரத்தை கொடுக்கிறோம் அப்பா. உடைய நாமம் பெரிது அப்பா. அப்பா எவ்வளோ பெரிய நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், கொரோனாவுக்கு மேலான நாமம் சுவாமி. ஆக்சிஜன் குறைவுக்கு மேலான நாமம் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாமத்தினால எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் அந்த நாமத்துக்கு நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. விக்கிரங்கள் கடந்து போக மாட்டோம், செட்டை நிழலே வந்து அடைவேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறான் சுவாமி, இந்த விக்கிரங்க கொரோனா இந்த பேண்டமிக் என்ற விக்ரம் கடந்து போக மாட்டோம், செட்டைக்குள்ள வைத்து எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்க கோட்டை, எங்கள் அரண், எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த பேண்டமிக் டைம்ல வேலை செய்து கொண்டிருக்கிற, தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆண்டவரே, சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்காக வருகிறோம் சுவாமி. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வருகிறோம், செக்ரட்டரிஸ்க்காக வருகிறோம். விசேஷமாக ஹெல்த் செக்ரட்டரிஸ், ஹெல்த் மினிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. விசேஷத்த பலனை தாங்க, காண்டாவிரத்தை போன்ற பலனை அவருக்கு தாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க சுவாமி. எந்த நோயும் இந்த கொரோனா விசேஷம் கொரோனா பாதிக்காதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க உற்றார் சுட்டார் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனான், டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் வருகிற விசேஷ பாதுகாப்பா தாங்கப்பா ஆண்டவரே. வெளி தேச எங்களுடைய உற்றார் சுற்றார் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம், பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல், தர்ஷி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சென்ட், சீலன், சால்மன், பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல், பிரசன்னா, மனோஜ், கேரளின், சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன், ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃபி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். விசேஷ பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஆண்டவரே இந்த நேரத்திலையும் சுவாமி ஏஞ்சல் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருகிறோம். ஏஞ்சல் தர்ஷினி காலோட ஃப்ராக்சர் ஃபுட் ஃப்ராக்சர் சரியா போகணும் சுவாமி, ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. பரிபூர்ண எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு சேர பண்ணுங்கப்பா. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோசப் லெஸ்ஸி, ராபின்சன், ஜோசப் இஸ்ரேல், தபித்தாள் என்ற மீனா விழுக்கா வருகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துக்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவர். எளிதாக ஜெயித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம், கேன்சர் இருந்து கொடுத்த விடுதலைக்கா ஸ்தோத்திரம். மறுபடியும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள பாதுகாக்க உமால மாத்திரம் தான் முடியும் சுவாமி. என் சரீரம் தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, அதுல எந்த கேன்சர் செல்லுக்கு இடம் கிடையாது என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்ப உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து அற்புதமாக செய்ய நாங்க 2 பேரும் ஆண்டவரே கரத்தை கோர்த்து உமது கரத்தை பிடித்து ஆண்டவரை வழிநடத்த கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்க பத்மா லீலா சம்பத் பரிவர்த்தன சோத்தை தாங்க ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்ஃபர் சீக்கிரமா தாங்க சுவாமி. உடைய வேலை வந்து விட்டது என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. கூடிய சீக்கிரத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆண்டவரை அதிகாரிகள் போட, அதிகாரிகள் கண்களை தயவை தாங்க, அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே ஹெலன் வின்சென்ட், மிஸ்டர் வின்சென்ட் கண்களுக்காக வருகிறோம். கண்கள் ஒடியே தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அடுத்த வீட்டில் உள்ள அம்மாவுக்கு ஆண்டவரே கொரோனா பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. வயதான காலத்துல 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சுவாமி. கஷ்டத்தை எல்லாம் தீர்ங்க, அது நல்ல ஸ்ட்ரென்த்தை தாங்க, உற்சாகத்தை தாங்க, அந்த வியாதியை மேற்கொள்ள கிருபைகளை தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இந்த கூடியில் இருக்க ஒவ்வொருடைய ஆரோக்கியத்துக்காக வருவோம் சுவாமி. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே. தலையில் உள்ள ப்ராப்ளம், மைக்ரைன், ஹெடேக்கு ஆண்டவரே, பிரெயின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வாக கிருபை செய்யுங்க, சரி பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணு, மூக்கு ஆண்டவரே, தொண்டை, விசேஷமாக தொண்டை மூக்கை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற. எல்லா கொரோனா, எந்த கொரோனா கிருமி அங்க வந்து எட்டி பார்த்தாலும் சுவாமி அதை நீங்க உங்களுடைய நாசின் சுவாசத்தினால அக்கினியால் அதமாக்கி போடுங்க ஆண்டவரே. காதுகள் உள்ள பிரச்சனை, தொண்டையில் உள்ள பிரச்சனை, சுவாசத்துல கோசங்கள்ல லங்ஸ்ல உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே கேர்ட் என்ற ப்ராப்ளம் ஆண்டவரே, பிளட் பிரஷர், சுகர் ஆண்டவரே, கிட்னியில் உள்ள பிரச்சனைகள், கால் மூட்டு மதுகு தண்டுள்ள பிரச்சனைகள், உள்ளங்கால்கள் உள்ள உள்ளங்கால் வரை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை சோமனிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக எங்களை கிரியேட் பண்ணவங்க நீங்க ஆண்டவரே. உங்களுடைய புஸ்தகத்துல எல்லா அவங்களும் எழுதி வச்சிருக்கீங்களே. கொடா கொடுசா அந்த ஒரு அவயத்துக்கு குறைவு வருவதில்லை சுவாமி. நீங்க சிருஷ்டித்த விதமாக, ஆதாமே சிருஷ்டித்த விதமாக அற்புதமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை கிடைக்க நீங்க தான்ப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உங்களை மறவாதே. ஆமென். God bless you. Thank you. Thank you. Bye.